பொதுவாவே பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, யார் கேப்டனா இருப்பாங்களோ அவங்க தான் ரோஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து தப்பு பண்ணி ஒழுங்கா வேலை பார்த்து கேப்டன் சொல்றத ஒபே பண்ணாதவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, அமித் வந்து ரோஸ்ட் பண்ணாரு. இந்த டைம் வந்து கனவனத்த ரோஸ்ட் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டனா இல்லாம இருந்தா கொஞ்சம் சேஃபா இருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா, அவங்க என்னதான் கேப்டனா இருந்தாலும், என்னதான் டேலண்ட் இருந்து, என்னதான் ஒபே பண்ணி மேனேஜ்மெண்ட் இருந்தாலும், பீப்பிள் மேனேஜ்மெண்ட் இருந்தாலும், இவங்க வந்து ஒபே பண்ணாதது என்ன பண்றது? இப்போ வந்து கானாவனத்த வந்து பார்வதியோ சாண்ட்ராவே ஒரு விஷயம் சொல்றாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. கேட்காம இருக்கவங்கள வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஒரு ஷோக்கு வந்திருக்காங்க, ஒரு பேமெண்ட் கொடுத்தா வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒபே பண்ணணும். இவர் என்ன பண்றாருன்னா பார்த்தீங்கன்னா காணாவனதை தான் முடிச்சாரு. காணாவனதோட வாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இவர் வந்து சில சில விஷயங்களை வந்து சண்டை போடாமல் இருந்துக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணாரு. இன்னொன்று வந்து யோசிச்சுக்கிறாங்க, ஏன் சாண்டா அண்ட் பாரதி கிளினிக் டீம்ல இருந்தாங்க, ஏன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கா பண்ணல. நீ அவங்கள்ட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்துங்க. ஸ்ட்ரிக்டா இருந்தா வந்து இவர் வந்து ஒரு மாதிரி அக்ரெசிவா இருக்கீங்க, அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பை உருப்படியா பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த பீப்புள் தான். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து ஒரு டைம் கிளினிக் டீம்ல போட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளினிக் டீம்ல என்ன பண்ணாங்க, அவங்களும் திவ்யாவும் சேர்ந்து கிளினே பண்ணாம அப்படியே ஒப்பேத்திட்டாங்க. ஸோ இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வேலை எதுவும் பார்க்க மாட்டேன், ஆனால் மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு அப்படியே வந்து கேம் வந்து ஓட்டிட்டு போவேன், மீன்ஸ் அப்படியே இழுத்துட்டு போவேன் கேம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு ஒரு மாதிரி போட்டிருக்காரு. இதே அட்ரஸ் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா கேள்வி வைக்க வேண்டிய விஷயங்கள கேள்வி வைக்கல, சும்மா அப்படியே பூசி மூழ்கி அப்படியே முடிச்சுட்டு போயிட்டா நினைக்கிறேன். நீ வந்து வாங்குற வந்து ரோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காணவனத்தை தான் பிடிச்சி கேட்டிருக்காரு. நீ கேப்டன்ஸை என்ன பண்ண, ஒழுங்காக கொண்டு போயிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா காணாவனதும் இது ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து அட்டன் பண்ண முடியாது. இது ஒரு மாதிரியா தாங்க போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கனவத்துல ஒரு நல்ல பிளேயர் தான். பாப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரு இது ஆவாங்க. டாப் 6ல போறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.